Hello guys, this is Varun. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஏன் ஜாவா படிக்கணும் அதே மாதிரி ஜாவா படிக்கிறதுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை 1995ல ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. ஆனா 2009ல $5.6 பில்லியன் கொடுத்து அதை ஆரக்கிள் கம்பெனி வாங்கிட்டாங்க. ஜாவா ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ். ஸோ அந்த ஜாவாவை யூஸ் பண்ணி நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணீங்கன்னா அதில் லேக் கம்மியா இருக்கும். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். ஜாவா யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் அப்படின்றது எந்த ஒரு இன்டர்நெட்டுமே இல்லாம உங்க சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் அப்ளிகேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதோட சர்வர்ல இருந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த ப்ரௌசர்ல ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை உங்களுடைய பிளே ஸ்டோர் இல்லைனா ஒரு ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி உங்க மொபைல்ல ரன் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஜாவாக்கு ஓப்பனிங்ஸே இல்லை. என்னடா ஏ? ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இருக்கிறதுலேயே ஜாவாக்கு தான் ஓப்பனிங்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லுது. நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? ஜாவாலாம் வேஸ்ட்டு, ஜாவாக்கு வேல்யூவே இல்லை. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அவங்க எல்லாரையும் அப்படியே ஓரம் கட்டிட்டு நீங்க தைரியமா ஜாவா படிக்கலாம்னு தான் சொல்லுவேன். அண்ட் இப்போ எல்லாருக்கும் ஜாவாவை பத்தின ஒரு இல்யூஷன் இருக்குங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 1, ஜாவா இஸ் டையிங். பெரிய பெரிய கம்பெனிஸான ஃபேஸ்புக், அமேசான், கூகுள், ஏன் எல்லாரும் வெறித்தனமா ஆடக்கூடிய பப்ஜி கூட இன்னும் பேக் எண்ட்ல ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி ஜாவா செத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்? நம்பர் 2, லேர்னிங் இஸ் டிஃபிகல்ட். ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாவா படிச்சுட்டு உங்களால பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதர் லாங்குவேஜஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆனால் அதுவே பைத்தானோ ஜாவா ஸ்கிரிப்டோ ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு உங்களால ஜாவாக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹிந்தி தெரிஞ்சா சன்ஸ்கிருத் கற்றுக்கலாம், கரெக்டா? நோ பாலிடிக்ஸ். ஏன் கஷ்டம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு சின்டாக்ஸ் ஃப்ரீ லாங்குவேஜ். ஆனால் ஜாவா சின்டாக்ஸை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அது கஷ்டன்ற மாதிரி தெரியும். பட் ஆனால் அப்படி கஷ்டமா இருக்காது, ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3, ஜாவா அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்லோ. ஜாவாவில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்லோவாக இருக்குமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் எம்என்சிஸான மெட்டா, கூகுள், இது எல்லாமே ஹியூஜ் கிளைண்ட்ஸ் கொண்டது, கரெக்டா? இப்போ அவங்களே வந்துட்டு ஜாவா யூஸ் பண்ணும்போது எப்படிங்க ஜாவா ஸ்லோவா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் மித். இதெல்லாம் கேட்டு ஜாவால ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷரா ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போகும்போது ஒரு ஸ்ட்ராங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா உங்க ஐடி கரியர்ல ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா ஜாவா படிக்கலாம். நெக்ஸ்ட், ஜாவாவோட ரோட் மேப். ஜாவாவோட ரோட் மேப் அப்படின்னு வரும்போது நம்ம அதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, ஃபுல் ஸ்டாக்ல ஜாவா ஓரியன்டா படிக்கிறது. இன்னொன்னு, வெறும் ஜாவா மட்டுமே படிச்சு பேக் எண்ட்ல மட்டுமே ஒர்க் பண்றது. அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற டேர்ம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு அவங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், ஒரு பேக் அண்ட் இன்ஜினியர், ஒரு டிபி மேனேஜ்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பீப்புளை ஹையர் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 3 ஸ்டாக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு பீப்புளை ஹையர் பண்ணா நமக்கு இன்னும் எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய எம்என்சிஸ் கூட இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸை ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு டிப் சொல்றேன், ஃபுல் ஸ்டாக்கோட உங்களுக்கு எப்படி அந்த அப்ளிகேஷனை கிளவுட்ல டெப்ளாய் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்ட்ரா நாலேஜும் இருந்தா இன்னும் அட்வான்டேஜ். இப்போ ஃபுல் ஸ்டாக்கோட சேர்ந்து ஜாவாவோட ரோட் மேப்பையும் நம்ம பார்த்துடலாம். ஃபுல் ஸ்டாக் ஜாவா ஓரியன்டா நம்ம போகும்போது நம்ம மெயினா பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு ஃப்ரண்ட் அண்ட், இன்னொன்னு பேக் எண்ட். ஃப்ரண்ட் அண்ட் வரும்போது நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் புக்கிங் சைட்ல இருக்கிற ஃபார்ம்ஸ், பட்டன்ஸ், அதுல இருக்கிற போட்டோஸ், ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே உங்க கண்ணுக்கு விசிபிளா தெரியக்கூடிய எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட் அண்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க என்னென்னலாம் கத்துக்கணும் அப்படின்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இது 3ஐயும் வெல் வெர்ஸ்டா கத்துக்கிட்டீங்கனாலே போதும், ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல அழகா உங்களால ஒரு லேண்டிங் பேஜை கிரியேட் பண்ண முடியும். அதே டிக்கெட் புக்கிங் சைட்ல நீங்க ஒரு பஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஒரு இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு தெரியாம பேக் சைட்ல, அதாவது சர்வர் சைட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரைமரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. அது ஜாவாவா இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம், எந்த ஒரு லாங்குவேஜ் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க அதுக்கு ஜாவாவை யூஸ் பண்ணலாம். அந்த ஜாவாலேயே உங்களுக்கு சில ஏபிஐஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரிங், அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் பூட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதுமா அப்படின்னா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிஓசியில் ஒர்க் பண்ண போற உங்களுக்கு பேசிக் ரியாக்ட் நாலேஜ், கிட்னா என்ன, எப்படி சர்வர்ல டெப்ளாய் பண்ணும் அப்படின்ற அடிஷனல் நாலேஜும் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு, ஜாவால மட்டுமே நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப 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 பேசிக்ஸான ஒரு லாங்குவேஜோட டோக்கன்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன வேரியபிளோட கான்செப்ட் கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும்.
அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹூப்ஸ் கான்செப்ட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்கள் ப்ரோக்ராமோட பேசிக். நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன்னா என்ன, அதே மாதிரி எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதையும் மறக்காம கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் சிங்கிள் அண்ட் மல்டி த்ரெட்டிங்ல எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றதையும் நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கலெக்ஷன்ஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன பேசிக்ஸ்லாம் தெளிவானதுக்கப்புறம் நீங்கள் கலெக்ஷன் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுத போறீங்க. இது கூடவே அரேஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கற்றுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு என்னன்றதையும் கற்றுக்கோங்க. அதாவது ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ஒரு ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறதுன்றத கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜாவா ஃபுல் ஸ்டாக் ரோட் மேப். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா பேக்கெண்ட்ல ஒரு ரோட் மேப் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடலாம். பாய்.